ஸோ ஒரு 2 விஷயத்துக்காக நான் சொல்லுவேன். தென் வந்து பாஸ்ட் 1 மந்த்தை வந்து 1 1/2 மந்த் போது நான் 1 1/2 மந்த் உங்களோட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே அப்படின்னு எடுத்திங்கன்னா மினிமம் 1 மந்த் உங்களோட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லீவ் டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 1/2 மந்த் உங்களோட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு உன்னதி ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்டையர் டீமுக்குமே வந்து தேங்க்யூ. பிகாஸ் அவங்க ஒரு இனிஷியேட் பண்ணதனுடைய இதுக்காக தான் நம்ம காலேஜில் வந்து இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஸ்பெஷலி 3rd இயர் ஸ்டூடெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ரியலி தேங்க்யூ. தென் அட் த டைம் வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய இப்போ இவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான ஸ்பான்சர்ஸ் அதாவது உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனுடைய ஃபவுண்டேஷன் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன்ஸ், ஸோ அவங்களுக்குமே வந்து தேங்க்யூ. தென் அட் த சேம் டைம் உங்களுடைய ட்ரைனர் உங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்த 1 1/2 மந்த் இப்போ ஃபேக்கல்ட்டியை தாண்டி உங்களோட அதிக நேரம் இப்போ நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அதாவது உங்கள் ட்ரைனருக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட உங்களை வந்து அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி உங்களை அவங்க கூட கொண்டு வந்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களை தெரியப்படுத்திருக்கீங்க அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ அந்த என்டையர் 4 பேருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் 1 மந்த்தாக எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய கரிக்குலம் அந்த சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணது வந்து கோகுல் சார் தான் வந்து அப்ரோச் பண்ணாப்புல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் நம்ம ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் பண்ணோம். தென் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ணுறதுக்கான டைமிங் டியூரேஷன் இல்லாதனால ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் இருக்கக்கூடிய ஆல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அவர் சிலபஸ்லாம் கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப டூரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது சார், எங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது சில சிரமங்கள் இருக்கும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சிலபஸ் பார்க்கும்போது வேலையே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களுமே ஃபீட்பேக்கில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணீங்க. ஸோ ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய லைஃப் அவனுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகணுன்றதுக்காக தான். ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்றது இந்த டீம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறதுல வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இங்கேயுமே வந்து சொல்லி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்ச உடனே ஒரு இன்டர்வியூ பேனலுக்குள்ளே போகணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, ரெஸ்யூம் ப்ரிப்ரேஷன், அது வந்து காமன் டு ஆல் எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே சொல்லி கொடுக்குறது தான். அதே மாதிரி ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்போது எப்படி பாசிட்டிவ் அப்ரோச் கொண்டு வர்றது, இல்லை நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் தாட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரைனரும் கொடுக்குறது தான். அப்பார்ட் ஃப்ரம் இந்த கேட்டகரி எல்லாம் தாண்டி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு அமௌண்ட் எடுப்பீங்கல்ல வேலைக்கு போய்ட்டு, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எதை எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அதுதான் வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் உங்களுடைய ஃபேமிலி இப்போ இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அவங்கள அப்கமிங் கொண்டு வரதுக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ வேணும்னா நான் வந்து மந்த்லி வந்து சேலரி வாங்கலாம், அதை வந்து என்னுடைய கேரக்டர் வைஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மணியை நான் சேவ் பண்ண முடியும். அது டிசிப்ளினும் மற்ற ஆஸ்பெக்டில் என்னுடைய கேரக்டரை மிஸ்பிஹேவ் அந்த ஒரு சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா ஒரு பேட் ஹேபிட் இல்லை அப்படின்னா நான் அதை பணத்தை வந்து கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறது